நிறைய பேர் இந்த கமெண்ட் கேட்டிருக்கீங்க வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து இப்போ ரொம்ப ஈஸியான ஒரு சாரியில நான் ப்ளீட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். நான் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எடுக்க மாட்டேன். இப்படி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கேப் வந்துடும் இது மாதிரி. ஸோ நான் மறுபடியும் சின்னதா இது மாதிரி எடுத்துட்டு போவேன். ஸோ இது மாதிரி ஏதாவது இன்னுமே கேப் வந்துச்சுன்னா இந்த ப்ளீட் வந்து கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டு இப்படி நான் எடுத்துட்டு இங்க ஒரு பின் பண்ணிப்பேன். ஓகே, அண்ட் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நான் எடுக்க மாட்டேன். பின் மட்டும் நிறைய பின் பண்ணிப்பேன். இந்த சாரிலேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேஃப்டி பின்ஸ் தான் நிறைய குத்திருக்கேன். ஸோ பர்ஃபெக்டா ஒவ்வொரு தடவையும் பின் பண்ற சாரி கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பின் பண்றதுலேயே வந்து ரொம்ப நிறைய பின்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ இங்க எல்லாம் சும்மா இப்படி குத்து மதிப்பா இது மாதிரி தான் எடுத்து அப்படி இன்னொன்று பின் பண்ணிப்பேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் கத்தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். ஜஸ்ட் இது மாதிரி பண்ணிட்டு அண்ட் இங்க ஒரு சேஃப்டி பின். கடைசியா நம்ம எங்க பின் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துப்பேன். ஸோ கிட்டத்தட்ட இங்கதான் பின் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பின் பண்ற இடத்துலயுமே ஸோ இது வந்து பெர்ஃபெக்டா ப்ளீட்ஸ் எடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கணும் அப்படிங்கிற டைம்ல நான் இது மாதிரி பண்ணுவேன். நீங்க பெர்ஃபெக்டா ப்ளீட் எடுக்கிறதுக்கு வேற மெத்தட் இருக்கு. நான் ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இது இப்படி இங்க பின் பண்ணிப்பேன். இங்க பின் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க எடுத்த ப்ளீட்டே நீங்க இப்படியே கன்டினியூ பண்ணி இப்படி இங்க கட்டும் போது இங்க ப்ளீட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுவே ரொம்ப அழகா வரும். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம், இன்னுமே ஈஸியா இருக்கும். இது வந்து சாஃப்ட் கட்டான் அப்படிங்கிறதுனால கீழே ப்ளீட்ஸ் ரொம்ப ஈஸியா வரும். ஸோ இது மாதிரி ப்ளீட்ஸ் ரொம்ப ஈஸியா வந்துடும். இப்போ நான் வியோ பண்ணிக்கிற சாரிலேயே இது மாதிரி ஒரு கழிச்சு கூட ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்க என்னதான் கழிச்சீங்கனாலும் மறுபடியும் அதே இடத்துல ப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ அது மாதிரி ஒரு சாரி தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து இங்க மேல ப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னு சும்மா ரஃபா எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பர்ஃபெக்டா ப்ளீட்ஸ் எடுக்கணும் அது மாதிரி ஒரு வீடியோ வேணா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.